உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியாக இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலைன்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். டிசம்பர் மாத பலன்கள். இன்றைக்கி துலா ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1/12/2024 முதல் 31/12/2024 வரை, அதாவது தமிழ் மாதம் கார்த்திகை 16 முதல் மார்கழி 16 வரை இருக்கக்கூடிய 31 நாட்கள் இன்றைய சிறப்பான யோக பலன்களை இன்னைக்கு துலா ராசிக்கு இன்னைக்கு டிசம்பர் மாத பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் அனைவரும் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நான் அறிந்து கொள்வேன். கடந்த காலங்கள் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக பல சோதனைகள் வேதனைகள்லாம் அடைந்திருப்பீர்கள். அதற்கு ஒரு முடிவு காலமாக, எதிர்காலத்தின் சிறப்பு காலமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுடைய சோதனை வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி எதிர்காலம் 2025 மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பல நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். பல விஷயங்கள் அதாவது கெட்டவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்படும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் கெட்டவன் அழிந்து விடுவான். உங்களை ஆட்டி படைத்த சக்திகள் அழிந்து விடுகிறது, நன்மைகள் பெருகின்றது. அதாவது செய்கின்ற அத்தனை தொழில்களும் இறுதி அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக ஏற்பட போகிறது. அதற்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுகின்ற ஃபினிஷ். என்ன ஃபினிஷ்?
உங்கள் துன்பங்கள் ஃபினிஷ் ஆகிறது. உங்கள் துன்பங்கள் ஃபினிஷ் ஆகிறது. அதே நேரத்தில் கண்டினியூ என்ன, சிறப்பான யோகங்கள் கண்டினியூ ஆகும். தீமைகள் ஃபினிஷ், நன்மைகள் கண்டினியூ, நல்ல யோகங்கள் கண்டினியூ ஆக போதும். ஆக இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த டிசம்பர் மாதம், அதே போல இந்த கார்த்திகை தீபத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் நாம் கொண்டாட இருக்கிறோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, அந்த முருகன் உண்டு எல்லா விதமான ஒரு அத்தனை அருளையும் கொடுத்து முருகப்பெருமான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல அருள் பாலிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் கார்த்திகை தீபம். திருவண்ணாமலை தீபமும் கார்த்திகை தீபமும் கொண்டாடப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 13/12, டிசம்பர் மாதம் 13/12, 2024ஆம் ஆண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும், அதாவது துளாராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் முருகனை வழிபடுவது மட்டுமல்ல, அன்றைய தினம் நீங்கள் அம்பாளையும் வழிபடுவது ரொம்ப மிகவும் சிறப்பானது. உங்கள் தொழில் விருத்தி அடைவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, கடன் நிவர்த்தி அடைவதற்கு அன்றைய தினம் கார்த்திகை தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல், அந்த வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய அந்த பராசக்தியையும் அன்றைய தினம் நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அந்த தாய்க்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய அத்தனை துன்பங்களும் விலகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக ஏற்படும். அதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆகவே தான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ இந்த துளாராசினுடைய டிசம்பர் மாதத்துடைய ஆரம்ப கிரக நிலைகள், இந்த ஆரம்ப கிரக நிலை என்னன்னு பார்த்தோம்னா, குரு உங்களுக்கு வழக்கம் போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய். 10ஆம் இடத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதி செவ்வாய் இருப்பது மிக சிறந்த வலிமை. துளாராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது. அதே போல் துளாராசிக்கு 2ஆம் இடத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவன், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். சூரியன் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து சுக்கிரன், உங்கள் துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கேந்திர வலிமையோடு இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம், கேந்திர வலிமை. அடுத்து சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 6ஆம் இடத்தில் ராகு. இதுதான் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துடைய கிரக அமைப்புகள். இப்போ இந்த சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல யோகங்களை உறுதியாக இந்த டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் மாதம் அனைத்து விதமான எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்கள் கண் முன்னே தோன்றும். அதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் உயர்வர 2025ஆம் ஆண்டில் நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயத்தில் அத்தனை யோகங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமையப் போகிறது. பல நல்ல மனிதர்கள் ஆதரவு, இதை செய்ய நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு இல்லை இந்த தொழிலுக்கு பணம் இல்லை நான் கொடுக்குறப்பா, உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன், இப்படிலாம் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் உறுதியாக உண்டு. துளாராசிக்கினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் மாதத்தில்
மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடித்தளமிடுகின்ற எதிர்காலத்தில் 2025ஆம் ஆண்டு என்னென்ன திட்டங்கள் எனக்கு 2025 மிகப்பெரிய ஒரு திட்டமே இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இந்த வருஷம் எனக்கு எப்படியாவது நான் இந்த அளவுக்கு முன்னேறணும், இந்த தொழில் நான் பார்க்கணும், இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள், இந்த சொத்தை வாங்கணும், இந்த வீடை கட்டணும், இப்படிலாம் நினைக்கக்கூடிய. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துளாராசிக்கு வாக்கு, வருமானம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரம் 7ஆம் அதிபதி. அப்போ கணவன் மனைவி இருவருக்குமே ஏற்படுகின்ற சிறந்த யோகத்துக்குரிய அந்த செவ்வாய், அதுக்கு செவ்வாய்க்கு பேர் இன்னொரு பேர் பூமிகாரன் பேர். அப்போ இந்த பூமிகாரகனும் 10ஆம் இடத்தில் வலிமை வரும் பொழுது நிச்சயமாக தொழில் வெற்றிகளை ஏற்பட்டு எதிர்காலத்தில் தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி சொத்து சுகங்களை பெற கணவன் மனைவி இருவருக்குமே சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமையப் போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல விதை விதைக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது அடித்தளமிடுகின்ற ஒரு சிறந்த மாதமாக, ஒரு வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு ஒரு அடித்தளமிடுகின்ற, அதை நல்ல விதை விதைக்கின்ற நல்ல விதை விதைக்கின்ற ஒரு டிசம்பர் மாதமாக அமையப் போகிறது. பலவிதமான யோகங்கள், பெரிய மனிதர்களின் ஆதரவு, தைரியமாக செய்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க ஆதரவு, அரசியல் ஆதரவு, பெரிய மனிதர்கள் ஆதரவு, அத்தனை ஆதரவுகளோடு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு உறுதியான காலமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனை இந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது இது உறுதிப்படுத்துகின்ற நிலை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்கள் இடத்துக்குரிய வாக்கு, வருமானத்துக்குரியவன், வியாபாரத்துக்குரியவனும், மனைவி ஸ்தானத்துக்குரியவனும், அது பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்குரியவனும், உயர்ந்த அதாவது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், அரசு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்கள் ஒப்பந்தப்படி நடக்கின்ற எந்த ஒரு தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாக, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வெளிநாட்டு கான்ட்ராக்டு, எத்தனையோ விதமான ஒப்பந்த பணிகள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான காலமாக துளாராசிக்கு அமையப் போகிறது. ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையப் போகிறது. அதில் துளிகூட மாற்றமே இல்லை. டிசம்பர் மாதத்தின் சிறப்பே இதுதான். மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ துளாராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான அந்த புதன் தனஸ்தானத்தில் சூரியனோட லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நீண்ட தூர பயணத்தின் மூலம், வெளிநாட்டு உறவின் மூலமும் நமக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த காலம். உயர்ந்த மனிதர்கள் மூலம் நமக்கு வியாபார வருமானங்கள் பெருகக்கூடிய காலம். அவங்களுடைய ஆதரவோடு புத ஆதித்ய யோகம், திடீர் செல்வங்கள், திடீர் யோகங்கள், திடீர் பண வரவுகள் என்று அத்தனையும் ஏற்படுகிற ஒரு சிறந்த காலமாக உறுதியாக துளாராசி நிச்சயமாக உண்டு. இந்த டிசம்பர் மாதம் 2025 ஏற்படுகின்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். கொஞ்சம் அப்போ வழக்கம் போல் 5ஆம் இடத்தில் சனி உங்களுடைய முயற்சிகள், அதாவது நீங்கள் போடுற மனசில் நினைக்கிற ஒரு திட்டங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வம்சத்திற்கும் ஏற்படுகின்ற யோகத்தை புறம் நல்ல விதமாக சிறப்பு நியாயமான முறையில் அந்த செயல்படுத்தக்கூடிய வெற்றி வரக்கூடிய நிலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், வம்சஸ்தானத்தில் திட்டங்கள் வெற்றி பெறும். செய்த முதலீடுகள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலும் இந்த சனிபான் இருக்கும். முதலீடு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, செல்வங்கள் பெருகக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சனிபான் இருப்பது உங்களுக்கு யோகக்காரன் என்ற நிலை. சரிங்களா? ஆக இப்படி மற்றதெல்லாம் வழக்கம் போல குரு இருக்கக்கூடிய நிலை 8ஆம் இடத்தில். புரிஞ்சுறீங்களா? ஆக 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. அப்போ விபரீத ராஜயோகத்தில் துளாராசிக்கு குரு இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து நீடிக்கின்றது. இல்லை, கடந்த காலங்கள் சில சோதனைகள் கண்டிப்பாக உண்டு, அதை மாற்றம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது.
கடந்த 5 மாதங்கள் சில சோதனைகள் பிரச்சனையை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாற்றம் வரப்போகுது, நல்ல முன்னேற்றம் வரப்போகுது, அதில் சந்தேகமே இல்லை. இல்லைங்க எதுவுமே திரும்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு நிறைய நடக்க மாட்டேங்குது, தொழில் மோசமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது வருத்தப்பட்டீங்கன்னா, இது அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது புலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், அதாவது பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் விதி எழுதியிருக்கிறார். ஆக உங்கள் தனிப்பட்ட விதி பிரம்ம சாஸ்திரத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன விதி எழுதியிருக்கிறார், என்ன தசாபத்திகள் ஓடுது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் அதற்கான நல்ல வழிகளை ஏற்படுத்தலாம். உங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கான அதுக்கான நல்ல வழிகளை ஏற்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கங்க, உங்களுக்கு குழப்பம் இல்லாமல். அதாவது என்னை பொறுத்தளவு உங்களை போட்டு குழப்பக்கூடாது, இது நடக்கணும். இதுதான் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவு. இல்லைங்க நிறைய இடத்துல பார்த்து அப்படி நடக்குன்றாங்க, இப்படி சரியாகுன்றாங்க, அப்போ சரியான ஒன்றும் நடக்கலைங்க. இதுக்கு காரணத்தை நான் தினமும் உங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. இதை நான் திரும்ப சொல்லி சிலருக்கு வேதனையாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும். சிலருக்கு என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, அதனால என்ன இருக்கு, உங்களுக்கு நல்லது நடக்கத்தானே சொல்கிறேன். ஏற்ற சில விஷயங்கள் இருக்கு, அதனால சொல்கிறேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை சரியாக கணிச்சா சரியாக கணிக்கிறது தான் தப்பு இருக்கு, கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதில் தான் சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை. சரி, பரவாயில்ல. இப்போ உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், தொழில் ரொம்ப மோசமாக இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைகளோ பையனுக்கோ ஏதோ அரசாங்க வேலை கிடைக்காமல் இருக்கா, இல்லை கல்யாணம் ரொம்ப நாள் முடியாமல் இருக்கா, இல்லை வேலை ரொம்ப நாள் கிடைக்காமல் இருக்கா, இல்லை அரசாங்க வேலை ரொம்ப நாள் கிடைக்காம முயற்சி பண்ணி பணம் கொடுத்து ஏமாந்து போனீங்களா, சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, இல்லை கணவன் மனைவிகள் ஒரே பிரச்சனையா, இல்லை பூரிய சொத்து ஏதாவது பிரச்சனையாகவே இப்போ போய்கிட்டு இருக்கா, இல்லை கல்யாணமே எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கா, நல்லா தான் பொருத்தம் பார்த்தாங்க, பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போதுங்க. சரி, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து ஒன்றும் நிவர்த்தி ஆகலை, நல்லது நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டவங்க ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி அச்சனை சொன்னது நடக்கணும், நடந்தே ஆகணும், நடந்தே தீரும். இதுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. வாழ்க வளமுடன் என்று வெறும் வார்த்தை மட்டுமல்லாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் பல வளர்ச்சிகள் பெற வேண்டும், பல நடக்காத நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். வெறும் வார்த்தைக்கு பேசிட்டு போகிறதல்ல. அப்படியாத்த இப்படியாவது எனக்கு பலன் சொல்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. இதைத்தான் திரும்ப சொல்கிறேன். இது பலருக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நடந்தால் நல்ல யோகம்தான், நல்ல மகிழ்ச்சி. இங்கே வரக்கூடியவங்களுக்கு நல்லது நடக்கணும், அதான் எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லாரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.